வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். காவல்துறையினருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். ராகுல்காந்தி தகுதி நீக்க விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து இன்று காங்கிரஸ் சார்பாக சத்தியாகிரக போராட்டம். மழை காரணமாக டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் மாநிலங்களில் மட்டும் போராட்டம் ரத்து என அறிவிப்பு. ஆன்லைன் விளையாட்டு, குதிரை பந்தயம் உள்ளிட்டவை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர திட்டம். புற்றுநோய் சிகிச்சை மருந்துக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்களிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. இஸ்ரேலில் நீதிமன்ற அதிகாரங்களை பறிக்கும் சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல். நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்தது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் கோப்பையை வெல்லும் அணி எது? நெல்லையில் இன்று நடைபெறும் போட்டியில் கோவை மற்றும் நெல்லை அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் காவல்துறையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறினார். தக்காளி மற்றும் மளிகைப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த விலை கண்காணிப்பு குழு கூட்டம் தலைமைச் செயலாளர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் வாயிலாக வணிகர் சங்கங்கள், நுகர்வோர் அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தி விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கைதுக்கான காரணங்கள் குறித்த ஆவணத்தை வழங்கிய போது அதை செந்தில் பாலாஜி பெற மறுத்தது ஏன் என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை புதன்கிழமை அன்று தள்ளி வைத்தது. செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு 3வது நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன் நேற்று இறுதி விசாரணைக்கு வந்தது. இதில் மேகலா தரப்பு வாதம் முடிவடையாததை அடுத்து வழக்கின் விசாரணையை நீதிபதி கார்த்திகேயன் புதன்கிழமைக்கு தள்ளி வைத்தார். மாணவி ஸ்ரீமதியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய பெற்றோர் மணிமண்டபத்தை இன்று திறந்து வைக்க உள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த ஆண்டு உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் உடல் அவருடைய சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் பெரியநெசலூர் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் மாணவியின் பெற்றோர் மணிமண்டபம் கட்டியுள்ளனர். 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அந்த மணிமண்டபத்தை இன்று திறந்து வைக்கின்றனர். புதுச்சேரியில் மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு வரும் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. அரசு, தனியார் கல்லூரிகளில் மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக் அமைப்பு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி மாணவர்களுக்கான நீட் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விக்ரமின் துருவ நட்சத்திரம் படம் இந்த மாத இறுதி அல்லது அடுத்த மாதத்தில் வெளியாகும் என இயக்குநர் கௌதம் மேனன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பல்வேறு காரணங்களால் சுமார் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக ரிலீஸ் ஆகாமல் துருவ நட்சத்திரம் படம் கிடப்பில் உள்ளது. இந்த சூழலில் படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் மீண்டும் இசையமைத்து 4 பாடல்களை தயார் செய்துள்ளதாகவும், ஏற்கனவே முதல் பாடல் வெளியான நிலையில் விரைவில் 2வது பாடலும் ட்ரெய்லரும் வெளியாகும் என கௌதம் மேனன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்துக்களின் வாக்குகளை திரட்டுவதற்காக அயோத்தி கோவில் திறப்பு என்னும் கிளைமாக்ஸ் காட்சியை பாஜக வைத்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்த நிலையில ஜம்மு காஷ்மீர் துண்டாடப்பட்டு விட்டது. ஆர்டிகிள் 370 ரிப்பீல்டு ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்து விட்டார்கள். அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார்கள். பாபர் மசூதியை இடித்த இடத்தில் அயோத்தியா ராமர் கோவிலை கட்டிவிட்டார்கள். அதை கிளைமாக்ஸுக்காக வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொன்னதை போல 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு பெரும்பான்மை வாதம் என்கிற அடிப்படையில் இந்துக்களை ஓரணியில் திரட்டுவதற்கு ஒரு கிளைமாக்ஸ் ஈவென்ட் என்கிற அடிப்படையிலே வைத்திருக்கிறார்கள். 50வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தலைநகர் டெல்லியில் நடைபெற்றது. இதில் ஆன்லைன் விளையாட்டு, குதிரை பந்தயம் உள்ளிட்டவை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவரப்படுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவற்றுக்கு 28% வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புற்றுநோய் சிகிச்சைக்கு அளிக்கப்படும் இறக்குமதி மருந்துக்கும், அரிய வகை நோய்களுக்கு அளிக்கப்படும் மருந்து பொருட்களுக்கும், சில குறிப்பிட்ட மருந்து தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் உணவு ஆகியவற்றிற்கும் ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்க கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஜிஎஸ்டி அமைப்பை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருப்பது சிறு வணிகர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் எதிர்ப்பதாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். கூட்டத்தில் அவர் பேசும்போது ஆன்லைன் விளையாட்டுகள் மீது வரி விதிப்பதற்கான பரிந்துரைகள் தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு இணங்க இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புற்றுநோய் மருந்துக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்களிக்கும் பரிந்துரைக்கு தமிழ்நாடு ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார்.
காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் இன்று அறிவிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்ய குஜராத் உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் இன்று மௌன போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இதற்கிடையே கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் திட்டமிடப்பட்ட போராட்டத்தை காங்கிரஸ் ரத்து செய்துள்ளது. பெங்களூருவில் வரும் 17, 18ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் 24 எதிர்க்கட்சிகள் பங்கேற்க உள்ளன. இந்த முறை தமிழ்நாட்டில் இருந்து மதிமுக, விசிக, கொங்கு தேச மக்கள் கட்சி என பிற மாநிலங்களில் உள்ள எதிர்க்கட்சிகளை சேர்த்து மொத்தமாக 24 கட்சிகள் பங்கேற்க உள்ளன. பெங்களூரு ஆலோசனைக் கூட்டத்திற்கு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியும் வருகை தரக்கூடும் என கர்நாடக துணை முதல்வர் டி. கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருபவர் சுமதி. இவர் குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஊராட்சி செயலாளர் மாயவேல் மற்றும் ஒன்றிய அதிகாரிகள் அவமதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தன்னால் பணியையும் சரிவர செய்ய முடியவில்லை என கூறும் அவர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஜவான் படத்தின் ட்ரெய்லரை பகிர்ந்து சர் மாஸ் என இயக்குநர் அட்லிக்கு ஷாருக் கான் நன்றி தெரிவித்துள்ளார். இதேபோல விஜய் சேதுபதியின் பதிவு குறித்து கருத்து தெரிவித்த ஷாருக் கான் தங்களுடன் பணியாற்றியது பெருமை எனவும் படப்பிடிப்பு தளத்தில் தனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி எனவும் குறிப்பிட்டு லவ் யூ நண்பா என நெகிழ்ந்தார். வழிப்பறி சம்பவத்தில் பிரீத்தி என்ற பெண் உயிரிழந்ததை தொடர்ந்து சிறப்பு பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து வேளச்சேரி செல்லும் பறக்கும் ரயில் சேவையில் மொத்தம் 17 ரயில் நிலையங்களும் 140 ரயில் சேவைகளும் உள்ளன. இதில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில்வே ஏடிஜிபி வனிதா உத்தரவின் பேரில் ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் 15 காவலர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பாளர்கள் படும் இன்னல்களை பேசிய நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் சிவகார்த்திகேயன் தான் நடித்த படத்தில் லாப நஷ்டங்களில் தனக்கு பங்கு உள்ளது எனவும் படத்திற்கு வரும் பிரச்சினைகளை முடிந்தவரை தீர்த்து வைப்பது தனது கடமை எனவும் பேசினார். சிவகார்த்திகேயனின் இந்த பேச்சுக்கு நன்றி தெரிவித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் முரளி ராமநாராயணன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் பாமக பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக தண்டையார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஹரீஷ், ஆகாஷ், ஆனந்த், சாய்காந்த், அருண், கணேஷ் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். விசாரணையில் கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது பாமக பிரமுகர் மகன் துஷாலுக்கும் இவர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட்டதால் தாக்க துரத்தியது தெரியவந்தது. கஞ்சா போதையில் குற்றச்செயலில் ஈடுபடுவோரை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என இயக்குநர் மோகன்ஜி கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் பாமக நிர்வாகியின் மகன் துஷாலை கொலை செய்ய முயன்ற மர்ம கும்பல் அவரது வீட்டிற்கு பதிலாக பக்கத்து வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிச் சென்றது. இதையடுத்து துஷாலை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த இயக்குநர் மோகன்ஜி இளைஞர்களுக்கு போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பதாகவும் இதனால் பல குற்றச்செயல்கள் அரங்கேறுவதாகவும் குற்றம் சாட்டினார். தைரியமாக கஞ்சா அடிச்சுட்டு இது மாதிரி தப்பு பண்ண முயற்சி பண்ணுறேன், தப்பு பண்ணவங்கள 2-3 பேரை அஃபிஷியலாக என்கவுண்டர் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு பயம் வரும். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ரவுடிசம் பண்ணுறது. அதுவும் வெறும் 300 ரூபாய் 400 ரூபாய்க்கெல்லாம் கஞ்சா கிடைக்கிறதெல்லாம் அவனுங்க அடிச்சுட்டு அதுங்களுக்கு என்னென்ன தெரியாமல் சுயநலவில் என்னென்னமோ பண்ணுறாங்க. பல குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுது. ஈரோடு அருகே அரசு பள்ளி ஆசிரியர் சடலமாக ரயில் தண்டவாளத்தில் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்த 31 வயதான கார்த்திக் அவரது வகுப்பு மாணவியை காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் மாணவியின் பெற்றோருக்கு தெரியவந்ததை அடுத்து அவர்கள் கார்த்திக்கை கண்டித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த ஞாயிறு இரவு வீட்டில் இருந்து வெளியே சென்ற கார்த்திக் மாயமானார். பின்னர் அவரது சடலம் ரயில் தண்டவாளத்தில் மீட்கப்பட்டது. ரயில்வே போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 300 நியாய விலைக் கடைகளில் இன்று முதல் தக்காளி விற்கப்படும் என கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதற்கிடையே பொதுமக்களின் நலன் கருதி நியாய விலைக் கடைகளில் தக்காளி விற்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். சென்னையில் 82 நியாய விலைக் கடைகளில் தக்காளி விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் விதமாக 300 நியாய விலைக் கடைகளில் இன்று முதல் தக்காளி விற்பனை தொடங்கும் என கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் 2 நடமாடும் வாகனங்கள் மூலம் தக்காளி விற்பனை செய்யப்படும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. செம்மொழி பூங்காவில் நடமாடும் வாகனம் மூலம் முதற்கட்டமாக 100 கிலோ தக்காளி விற்பனை செய்யப்படும் என்றும், மாதவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு நடமாடும் வாகனம் மூலம் தக்காளி விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ தக்காளி 65 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் என்றும், மற்ற காய்கறிகளையும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் வரும் 18ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். 2024 மக்களவைத் தேர்தல் பணி, இடப்பங்கீடு, கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவது, 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளது. விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர்களை நடிகர் விஜய் சென்னை பனையூரில் நேற்று சந்தித்தார். ஜூன் மாதம் 17ஆம் தேதி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் உதவித்தொகை வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்களை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் நேரில் சந்தித்தார். அப்போது அவர்களுக்கு நடிகர் விஜய் பாராட்டு தெரிவித்தார். விஜய் சேதுபதியின் 50வது படம் சார்ந்த தகவல் இன்று வெளியாகிறது. குணச்சித்திர பாத்திரங்களில் நடித்து தென்மேற்கு பருவக்காற்று மூலம் கதாநாயகனாக அறிமுகமான விஜய் சேதுபதி 50வது படமாக குரங்கு பொம்மை பட இயக்குநர் நிதிலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் நடிக்கிறார். படத்தின் தலைப்பு மற்றும் முதல் போஸ்டர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என அறிவித்துள்ள படக்குழு, விஜய் சேதுபதி இதுவரை நடித்த கதாபாத்திரங்களை வைத்து சிறப்பு வீடியோவை பகிர்ந்துள்ளது. அமைச்சர் மாறினாலும் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக பணம் பெறும் அவலம் மாறவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் பெறுவதாக டாஸ்மாக் கடை ஒன்றின் வெளியே நின்று கொண்டு ஒருவர் புகார் தெரிவித்து வருகிறார். அப்போது அங்கு வரும் காவலர் புகார் தெரிவித்த நபரை அடித்து அங்கிருந்து செல்ல வலியுறுத்துகிறார். இந்த காட்சிகளை பகிர்ந்துள்ள அண்ணாமலை, ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் மக்களுக்கு தண்டனை கிடைப்பதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிமீறலுக்காக நடிகர் விஜய்க்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் சென்னை பனையூரில் நேற்று விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். இதற்காக அவர் பனையூர் சென்றபோது அவரது கார் ECR சாலையில் உள்ள அக்கரை பகுதியில் சிக்னலில் நிற்காமல் சென்றது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் விஜய்க்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து செலான் அனுப்பியுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் மற்றும் 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்கள் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு மத்திய அமைச்சரவையில் சில மாற்றங்களை செய்ய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடந்த 3ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூடியதைத் தொடர்ந்து தெலங்கானா உள்ளிட்ட 4 மாநில பாஜக தலைவர்கள் மாற்றப்பட்டனர். இந்த சூழலில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மீண்டும் அமைச்சரவை கூடவுள்ளது. நேபாளம் நாட்டில் மாயமான ஹெலிகாப்டரில் பயணித்த 6 பேர் உயிரிழந்துள்ளனர். சோலுகும்புவில் இருந்து காத்மாண்டு நோக்கி சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டு டவரில் இருந்து துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட குழுவினர் லம்சுராவில் உள்ள சிஹந்தண்டா பகுதியில் ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்களை கண்டுபிடித்தனர். அதில் இருந்த 5 வெளிநாட்டு பயணிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மலை உச்சியில் இருந்த மரத்தில் மோதி ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டில் நீதிமன்ற அதிகாரங்களை குறைக்கும் சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நீதிமன்ற அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் மசோதா முன்மொழியப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டது. பின்னர் நடந்த வாக்கெடுப்புக்கு பின் மசோதா நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கிடையே இந்த மசோதாவுக்கு எதிராக அங்கு கடந்த பல வாரங்களாக இஸ்ரேலியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அங்கு போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான புதிய போஸ்டரை ICC வெளியிட்டுள்ளது. வரும் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரை உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட 10 அணிகள் பங்கேற்க உள்ள நிலையில் அனைத்து அணிகளின் கேப்டன்களும் இடம்பெற்றிருக்கும் அசத்தலான போஸ்டர் ஒன்றை ICC வெளியிட்டுள்ளது. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி அங்கு 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை விளையாடுகிறது. இந்த தொடரின் முதல் போட்டி டொமினிகாவில் உள்ள வின்சர் பார்க் மைதானத்தில் இந்திய நேரப்படி மாலை 7:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர்களிலும் மேற்கிந்திய தீவுகள் அணியை இந்தியா எதிர்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. 7வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி இன்று மாலை நடைபெறுகிறது. கடந்த மாதம் 12ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடரில் 8 அணிகள் பங்கேற்றன. இதில் ஷாருக் கான் தலைமையிலான லைகா கோவை கிங்ஸ் மற்றும் அருண் கார்த்திக் தலைமையிலான நெல்லை ராயல் கிங்ஸ் ஆகிய அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இந்நிலையில் நெல்லையில் இன்று மாலை நடைபெறும் இறுதிப் போட்டியில் சமபலம் கொண்ட இரு அணிகள் மோதுவதால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். காவல்துறையினருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். ராகுல்காந்தி தகுதி நீக்க விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து இன்று காங்கிரஸ் சார்பாக சத்தியாகிரக போராட்டம். மழை காரணமாக டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் மாநிலங்களில் மட்டும் போராட்டம் ரத்து என அறிவிப்பு.
ஆன்லைன் விளையாட்டு, குதிரை பந்தயம் உள்ளிட்டவை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர திட்டம். புற்றுநோய் சிகிச்சை மருந்துக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்களிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. இஸ்ரேலில் நீதிமன்ற அதிகாரங்களை பறிக்கும் சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல். நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்தது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் கோப்பையை வெல்லும் அணி எது? நெல்லையில் இன்று நடைபெறும் போட்டியில் கோவை மற்றும் நெல்லை அணிகள் மோதுகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.